ஒரு பர்சனை பார்ப்போம், பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். அப்புறம் அவங்க கூட பேசும்போது வாவ் அப்படின்னு தோணும். ஷீ இஸ் தி ஒன், ஹீ இஸ் தி ஒன்னு கொஞ்ச நேரத்துலேயே அவங்க கூட ஒரு டீப்பான கனெக்ஷனை உருவாக்கும். நம்மளை அறியாமலேயே அவங்க மேலே ஒரு இன்டென்ஸான ரொமான்டிக் டிசையாக வரும். நீங்கள் இந்த மாதிரி யாராவது பார்த்த உடனே யாராவது கூட கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்ச நாள் தான் பழகிருப்போம், அதுக்குள்ளே அவங்க மேலே ஒரு நல்ல ஃபீலிங் ஒரு தாட் வந்திருக்கா? வந்திருந்தா உங்களுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. எனக்கு ஒரு 2 பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க. 2 பேரோட மெசேஜ்லேயும் ஒரு சிமிலாரிட்டியை பார்த்தேன். இட்ஸ் மோர் தேன் ஜஸ்ட் அ க்ரஷ். எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்கேன். பார்த்து பேசி பழகியெல்லாம் கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் மண்டுக்குள்ளே அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்போ திரும்ப அவங்கள மீட் பண்ணுவோம், சென்ட் பண்ண மெசேஜஸை திரும்ப திரும்ப படித்து பார்க்குறதுன்னு அவங்கள பற்றின தாட்ஸே ஓடிட்டே இருக்குது. அந்த பர்சன் எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்கள பார்க்காம நம்ம மைண்டில் அவங்கள பற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவங்க என்ன பண்ணாலும் தும்மினாலும் சிரித்தாலும் நமக்காக தான் பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறது. அவங்க என்ன பண்ணாலும் அழகாக தெரியும், வாவ்னு தோணும். ஃபைனலி ஐ ஆம் இன் லவ் வித் தட் பர்சன்னு தோணியிருக்கு. இந்த சிமிலாரிட்டி அந்த 2 மெயிலையும் பார்க்கும்போது எனக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும், இன்கேஸ் நீங்கள் இந்த திடீர் மோகம் திடீர் காதல்னு நினைக்கும் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். யோர் ஃபீலிங்ஸ் ஆர் வேலிட். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் ஏன் அப்படி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபேண்டசிலேருந்து வெளிவரும்போது ரியாலிட்டி தெரிய வரும்போது உங்களோட ஃபீலிங் ஒரு இன்ஃபேக்சுவேஷனா, ஒன் சைட் ஃபேண்டசியா, உண்மையாகவே அந்த பர்சனை எனக்கு பிடிச்சிருக்கா, இல்லை பிடிச்ச மாதிரி நானே நினச்சிக்கிறேனா, சிச்சுவேஷனல் ஓவர் திங்கிங்னால ஒரு பர்சன் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் பார்க்குறேனா அப்படின்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். புரிஞ்சிக்கலாமா? ஃபர்ஸ்ட், நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்னென்னா லெமரன்ஸ். 1970s சைக்காலஜிஸ்ட் டொரோத்தி டெனாய் தான் இதை பற்றி சொன்னது. லெமரன்ஸ்ன்றது ஒரு இன்வாலன்ட்ரி ஸ்டேட் ஆஃப் இன்டென்ஸ் ரொமான்டிக் டிசையர் ஃபார் another பர்சன். அது எப்போ பார்த்தாலும் அந்த பர்சனை பற்றின யோசனையாகவே இருக்கிறது, அவங்கள பற்றி அண்ட் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபேண்டசைஸ் பண்ணுறதுன்னு பல இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸை பற்றினது. 2, இப்போ தானடா பார்த்த அதுக்குள்ளே லவ்வா, இப்போ தானே பேசி பழகுறீங்க, அதுக்குள்ளே குழந்தை குட்டிலாம் பற்றி பேசுகிறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி ஏன் இந்த லெமரன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கலாம். பயாலஜிக்கல் காரணம் சொல்கிறேன், சைக்கலாஜிக்கல் காரணத்தையும் சொல்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா, உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா அதை நான் வாங்க போகிறேன், பிடிச்ச ஃப்ளேவரை சாப்பிட போகிறேன்னு நினைக்கும் போது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்ல. சோகம் ஒரு லோ ஸ்டேட்னா ஹாப்பினஸ் ஒரு ஹை ஸ்டேட். பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது பார்க்கும்போது ஒரு ஹை ஸ்டேட்டுக்கு போவோம். அந்த மோட்டிவேஷன், ப்ளஷர் அண்ட் மூட் ரெகுலேஷனுக்கு உதவும் சில நியூரோ கெமிக்கல்ஸ் லைக் டோபமைன், நொரேபெனஃப்ரான், செரட்டோனின்னு பிரெயினில் ரிலீஸ் ஆகும். when we fall for someone, அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணும்போதும் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் இதே பிரெயின் கெமிக்கல்ஸ் தான் ரிலீஸ் ஆகுது, which are associated with reward, pleasure and motivation. அந்த ஹை நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதுங்க. அந்த ஹை ஹாப்பி ஃபீலிங் நமக்கு திரும்ப வேணும்னு நினைக்கிறோம். Have you still desire for eating an ice cream? Same way, we still have a desire to meet that person or think about that person. அந்த attention, affection or அந்த validation அந்த பர்சன் கிட்ட இருந்து எப்பயுமே எதிர்பார்ப்போம். அங்கே தான் நம்ம லெமரன்ஸை பயாலஜிக்கலி ஃபீல் பண்ணுறோம். சரி, அடுத்து சைக்கலாஜிக்கல் ரீசன் என்ன? ஏன் லெமரன்ஸ் ஃபீல் பண்ணுறோம்? ஏன்னா அது அட்டாச்மெண்ட் தியரி கூட கனெக்ட் ஆகியிருக்கு. அட்டாச்மெண்ட் தியரி பற்றி நம்ம தனியாக ஒரு சீரீஸே பார்த்துருக்கோம். உங்கள் பேரண்ட்ஸ், சொசைட்டி, கேர் கிவர்ஸ்னு கூட எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் உள்ள பர்சனாக இருந்தால், நமக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கணும்னு ரொம்பவே ஏங்குவோம். அவங்க என்னை லவ் பண்ணணும், அவங்க என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்போம். அந்த வேலிடேஷன் கிடைச்சிட்டே இருக்கணும்னு you would be fixated on gaining love from them. இங்கே தான் ஒரு பர்சன் மைட் எக்ஸ்பீரியன்ஸ் லிமரன்ஸ் அண்ட் அந்த பர்சனோட ரெஸ்பான்சஸ் அண்ட் அப்ரூவல் மேலே ஓவர்லி டிபெண்ட் ஆகிடுவோம். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க நமக்காக தானே செய்கிறாங்க, அவங்க இந்த டோனில் டைப் பண்ணுறாங்கன்னா கோவமாக இருக்காங்களா இல்லை ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு அவங்க மெசேஜ் பண்ணுறதுலேருந்து ஒரு விஷயத்தையும் ஓவர் திங்க் பண்ணுவோம். திஸ் இஸ் த சைக்கலாஜிக்கல் ரீசன். 3, எப்போல்லாம் இந்த லெமரன்ஸ் ஃபீல் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ரொம்ப காமனானது நியூ ரிலேஷன்ஷிப்ஸ். பெரும்பாலான படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, அப்போ தாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் ஆகும். மேரேஜ் ப்ரொப்போசல் முடிஞ்சிருக்கும், லவ் ப்ரொப்போசல் முடிஞ்சிருக்கும், ஆர் ஈவன் அப்போ தான் பார்த்து பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போவே காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுல இருந்து எப்போ பார்த்தாலும் அந்த பர்சனை பற்றியே தான் தாட்ஸ் ஓடிட்டுருக்கும்.
அவங்க ஆல்ரெடி நம்ம கூட இருக்கிற மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணி டெய்லி ரொட்டீன்ஸை பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோன் கால், டெய்லி ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ், மணிக்கணக்காக பேசுகிறது. நேற்று வரைக்கும் அவங்கள சுற்றி என்னென்னமோ நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி த ஒன்லி ஃபோக்கஸ் இஸ் தி அதர் பர்சன். இது ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரிங்க. புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தான். எப்பயும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். டெக்ஸ்ட் மெசேஜஸை ஓவர் ரீட் பண்ணுவோம். பங்க்சுவேஷன்ஸ், எமோஜிஸ்னு பெரிய பெரிய மீனிங் இருக்கிற மாதிரி நினைப்போம். அந்த எக்ஸைட்மெண்ட்னால கெட்டிங் டு நோ சம்மன் கேன் இன்டென்சிஃபை த ஃபீலிங்ஸ் ஆஃப் டிசைர் அண்ட் லாங்கிங். அடுத்து, பீப்புள் ஹூ ஹேவ் லோ செல்ஃப் எஸ்டீம், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமா அவங்கள லெமினன்ஸ்க்கு ரொம்பவே வல்னரபிள் ஆக்குங்க. அவங்க பிரெயின் எப்பயுமே ஒரு இமோஷனல் வேலிடேஷனுக்காக ஏங்கும். யூ ஆர் வர்த்தி, ஐ டூ லவ் யூ, ஐ லைக் த வே யூ டூ திங்ஸ்னு அடுத்தவங்க நமக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும்னு ஏங்குவாங்க. அப்படி இருக்கும் பீப்புள் அவங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட இருந்து சேம் ஃபீலிங்கை எதிர்பார்க்கும்போது லெமரன்ஸ் ஃபீல் பண்ணி இந்த பர்சன் பற்றி ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. they get obsessed with them to make sure they do all things right to make the other person like them back. அடுத்து, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். நம்ம கூட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸில் ஒரு பர்சன் இல்லாட்டி கண்டிப்பாக நம்ம மைண்ட் நிறைய சிந்திக்கும். அந்த கேப் கேன் ஆம்ப்ளிஃபை லெமரன்ஸ். அந்த பர்சனோட ஆக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் பற்றி கான்ஸ்டன்ட்லி ஃபேண்டசைஸ் பண்ண தோண்டும். அடுத்து, ஆம்பிகுவஸ் ரிலேஷன்ஷிப்ஸ். சிலருக்கு அவங்க எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னே ஒரு தெளிவு இருக்காதுங்க. கூட இருக்கும் பர்சன் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க, ஆனால் லவ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மேலேன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னன்னு தெளிவாக சொல்ல மாட்டேறாங்க. எனக்கு நீ கூடவே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சில டைம் கூட இருக்கும்போது தள்ளிப்போன்னு சொல்கிறாங்க. ஒரு இமோஷ்னல் ரோலர் கோஸ்டரில் இருக்கும்போது அவங்கள பற்றியும் அந்த காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப் பற்றியும் நினச்சி they'll get obsessed with that person and drive limerence. எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? டெய்லி லைஃப்லேயே நிறைய பார்க்கலாம். ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு ரிப்ளை வருதான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். சரி, அப்போ தான் கொஞ்சம் அடுத்த ரூமுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ் டோன் ஓடி வந்து அவங்க தான் அந்த ரிப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஒரு வேர்ட் அண்ட் டோன் ஆஃப் ஸ்பீச்சையும் அனாலிசிஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன ஜெஸ்டர் கூட ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக தெரியும். சிம்புவோட போடா பொடி படத்தில் கூட ஒய்ஃப் ப்ரஷ் பண்ணும்போது அதை ரொம்ப வாவ் அப்படின்னு பார்ப்பாங்க. ப்ரஷ் பண்ணுறது நார்மலான விஷயமா இருந்தாலும் ஸ்டில் யூ see some ஸ்மால் ஜெஸ்டர்ஸ் லைக் ஸ்மைல், லாஃப். ஏன் சும்மா திரும்பி பார்த்தா கூட கண் பார்வைப்பட்டதும் என் ஃபியூஸும் போச்சு அப்படின்னு தனி உலகத்துக்கே போயிடுவாங்க. they'll get immersed in limerence. அப்புறம் முக்கியமானது, ஃபேண்டசைஸ் பண்ணுறது. இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்காம இப்படி இருக்கும், இப்படி தான் அவங்க இருப்பாங்க போல, நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்கப்பா, வாவ் இப்படியெல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்னு ரொம்பவே கற்பனைக்குள்ளேயே நுழைஞ்சிட்ருப்போம். இப்படி கற்பனையிலேயே வாழ்ந்தா போதுமா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஹவு டு பி அவேர் ஆஃப் லெமரன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? 1, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். உங்கள் ஃபீலிங்ஸோட ரியாலிட்டியை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, so much so I feel like it is loveன்னு நினைக்கும் போது very short amount of timeல you have fallen in love with someone. உங்களுக்கு அந்த பர்சனை கொஞ்சம் தான் தெரியும். அது உண்மையாகவே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங், லவ் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி ஆன்சர் திஸ் கொஸ்டின். do I feel like an adult or do I feel like a child? ஏன்னா they are not your caregivers, they are random people you meet and socialize in this world. உங்களுக்கு தோணும் அந்த நியூ கியூரியாசிட்டி, அட்ராக்ஷன், வேலிடேஷன் உங்கள் இன்டர்னல் ட்ராமானால் வந்த எஃபெக்ட்னா you're seeing them with your child version. உங்கள் இன்டர்னல் ட்ராமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சில கேரக்டர்ஸ் ஆர் பிஹேவியர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் போல்டாக இருக்கிறது, அப்படி ஒரு கேரக்டரில் இருக்கும் பர்சனை நீங்கள் வாவ் அப்படின்னு தான் பார்ப்பீங்க. when you meet a bold person you idolize them. நம்ம எதை பெரிய விஷயமா நினைக்கிறோமோ அதுவாகவே அவங்க இருக்காங்க, I feel attracted to themன்னு இருப்போம். பட் அந்த அட்ராக்ஷனை தான் we mistakenly term as love. ஒரு பர்சன் உங்களை கைண்ட் வேர்ட்ஸோட அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா வாவ் ஐ ஃபீல் வேலிடேட்டட், ஐ ஃபீல் வர்த்தி அப்படின்ற ஃபீலிங் சில நேரம் தவறாக அந்த பர்சனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு டீக்ரிப் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டார்ட் பை ரிஃப்ளெக்டிங் ஆன் யுவர் ஃபீலிங்ஸ். ஆர் யூ ஐடலைசிங் தெம் ஆர் சீக்கிங் வேலிடேஷன் டு ஃபில் தி இமோஷனல் வாய்ட் இன் யோர் ஃபேஸ் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். 2, செட்டிங் பவுண்ட்ரிஸ். நான் லெமரன்ஸ் ஃபீல் பண்ணுறேன்னு ரியலைஸ் பண்ணும்போது ட்ரை டு செட் இமோஷனல் பவுண்ட்ரிஸ். அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் நடந்த கான்வர்சேஷன் மெசேஜஸை திரும்ப வாசித்து இதுக்கு இதுதான் அர்த்தமாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு ஓவர் அனலைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த பர்சனை ஒரு பெடஸ்டலில் வச்சு பார்க்காம சாதாரண சக மனுஷனா, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு கிளாஸ்மேட்டாக, கொலீக் அப்படி பார்க்குறேங்க.
அவங்களும் நார்மல் தான்ப்பா, நம்ம தான் அவங்கள ஓவராக மண்டைக்குள்ளே தூக்கி வச்சிட்ருக்கோம் அப்படின்றது புரியும். அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நார்மலான விஷயங்களை எக்ஸாகரேட் பண்ண மாட்டோம். அது அவங்களுக்கும் ப்ரெஷராக ஆகாமல் இருக்கும். 3. ரியாலிட்டி செக். பி மைண்ட்ஃபுல் ஆஃப் தி ப்ரெசன்ட். இஸ் இட் ரியலி அபவுட் தெம் ஆர் இஸ் இட் அபவுட் யோர் அன்மெட் நீட்ஸ்? இந்த தெளிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஈவன் வென் யூ பிகம் விக்டிம் ஃபார் லிமரன்ஸ், உங்களால் ட்ரூ ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து இல்லூஷன் ஆஃப் லவ்வை பிரித்து பார்க்க முடியும். அந்த அவேர்னஸும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சனை நம்ம எப்படி பார்க்குறோம், அவங்க மேலே எனக்கு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது, இஸ் திஸ் லவ், இஸ் இட் நாட் லவ், ஜஸ்ட் அன் அட்ராக்ஷன், இன்ஃபேக்சுவேஷன், அட்மிரேஷன் ஆர் பிட்டி அப்படின்றத பிரித்து பார்க்க முடியும். உங்கள் ஃபீலிங்ஸை உங்கள் மைண்ட் ஃபுல்லாக நேவிகேட் பண்ண முடியும். முக்கியமாக அந்த பர்சன் உங்களை ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிடிச்சி வச்சுருந்தாலும், இதுக்கு இதுதான் பார்த்தோம், திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் அபவுட் த பர்சன். நம்ம மைண்டை ஓவராக குழப்பிக்காமல் காம்ப்ளெக்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்கள் மைண்டை காப்பாற்ற உதவும். திடீர் மோகம், திடீர் காதல், ரெமிடன்ஸ் தி ஒப்சஷன் வித் லவ் அண்ட் டிசைர் பற்றி தான் இந்த எபிசோடில் பார்த்தோம். வை டு யூ குவிக்லி ரொமான்டிசைஸ் பீப்புள் அப்படின்ற காரணத்தை பார்த்தோம். உங்களுக்கு இந்த எபிசோட்லேருந்து ஒரு சின்ன நல்ல தாட் கிடச்சிருந்தாலும் ஐ எம் மோர் ஹாப்பி அபவுட் இட். நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு டாபிக் கூட பார்க்குறேன். அதுவரை டேக் கேர், பாய்.